வணக்கம் மக்களே. போலி பத்திரப்பதிவை ஒழிக்கணும், போலி பத்திரப்பதிவுங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போலி பத்திரப்பதிவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர்களுக்கு 77A 77B அப்படிங்கிற ஒரு சிறப்பு அதிகார பிரிவை கொடுத்து நீங்களே ரத்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புகார்கள் வந்தால் அந்தந்த மாவட்ட பதிவாளர்களுக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்து நீங்களே ரத்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருந்தது. ஏன்னா கோர்ட்டு படியேறணும் அப்படின்னா ஒரு கோர்ட்டில் போனால் அந்த சிவில் வழக்கு எவ்வளவு வருடம் நடக்கும், எவ்வளவு நாட்களுக்கு நீட்டிக்கப்படும், எவ்வளவு வாய்தாக்கள் வாங்கப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சிறப்பு அதிகாரம் தமிழக மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சாக இருந்தது. தமிழக மக்கள் இதன் மூலம் மிகப்பெரிய அளவில் நிறைய போலி பத்திரங்களை அந்தந்த மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செஞ்சாங்க. ஆனால் இந்த சட்டத்திற்கு ஒரு மூடு விழா காண்பது போல சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று இந்த 77A 77B அப்படிங்கிற இந்த இரண்டு சிறப்பு பிரிவுகளை பயன்படுத்தி மாவட்ட பதிவாளர்கள் அந்த பத்திரங்களை போலி பத்திரங்கள் என்று வகைப்படுத்த முடியாது, அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது, இது நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்திருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நாம் ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ இல்லை ஒரு அரசு நிறுவனத்திலேயோ வேலைக்கு சேர்றோன்னா அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய HR மற்றும் உயர் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, நம்ம சான்றிதழை அந்தந்த கல்வி நிறுவனங்களுக்கு அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உண்மையில் இவர் இந்த பள்ளியில் தான் படித்தாரா, இந்த கல்லூரியில் தான் படித்தாரா, இவர் கொடுத்த சர்டிஃபிகேட் உண்மையானதா இல்லை போலியான சர்டிஃபிகேட்டா அப்படின்னு சொல்லி அந்தந்த யூனிவர்சிட்டியில் தான் வெரிஃபை பண்ணுவாங்க, அந்தந்த பள்ளி கல்வியில் தான் வெரிஃபை பண்ணுவாங்க, அந்த பள்ளி கல்வித்துறையில் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம், அந்த இடத்துல ஒரு டூப்ளிகேட் பட்டா போடுறோம் அல்லது ஒரு டூப்ளிகேட் பத்திரம் போடுறோம். ஒரு 1980ஆம் ஆண்டு ஒரு இடம் வாங்குகிறோம், இன்னொருத்தன் 1990 ஒரு அல்லது ஒரு 5 வருடங்கள் கழித்து ஒரு டூப்ளிகேட் பத்திரம் போடுறேன் அப்படின்னா நம்ம யாரை போய் இப்போ அணுகிட்டு இருக்கோம்னா நம்ம நீதிமன்றங்களை போய் அணுகிட்டு இருக்கோம். அந்த நீதிமன்றங்களில் அந்த வழக்கு சிவில் வழக்குங்கிறது பல ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டிருக்கு. இதில் நொந்து நூடுல்ஸ் ஆனவங்கள்லாம் நிறைய பேர், அவங்களுடைய வரலாறுலாம் மிகப்பெரிய வரலாறுலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் இந்த விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். மக்கள் இதனால் மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல் ஆகிறாங்க. நிறைய பேர் அதுக்கு தீர்வு காணாமல் இறந்தும் போயிடுறாங்க. அவர்களால் அந்த சொத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு 2022ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான சட்டத்தை அமல்படுத்தியது. எனக்கு தெரிந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு சட்டத்திட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த சட்டத்தில் ஓட்டை இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அதாவது 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழக பத்திரப்பதிவுத்துறை ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. அதாவது போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு அந்தந்த மாவட்ட பதிவாளர்களை நாங்கள் 77A 77B அப்படிங்கிற ஒரு சிறப்பு சட்டப்பிரிவின் கீழ் அவர்கள் ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக சென்னையில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க, போலி பத்திரம் ஏகப்பட்டது இருக்குது. அதே போல் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த மாதிரி போலி பத்திரங்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட அளவில் போயிட்டு இருக்கு. இதை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தமிழக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 10,000 போலி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டன. ஸோ இதனால் அந்த புகார்தாரர்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதி, அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, போலி பத்திரங்களை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு கிடையாது, அந்த அரசாணையை நாங்கள் ரத்து செய்கிறோம். அதாவது இது நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய அந்த அதிகாரங்கிறது பறிக்கப்படுது. நில சம்பந்தமான ஒரு வழக்கு அந்த மாதிரி போலி பத்திரங்கள்லாம் நீங்கள் நீதிமன்றத்தை தான் அணுகி நீதிமன்றம் மூலமாகத்தான் அதற்கு நீதி பரிபாலனம் பெறணும், அதற்கு உண்டான சட்ட தீர்வை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று, அதாவது 2ஆம் தேதி நேற்று ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தலையில் ஒரு மிகப்பெரிய இடியாகத்தான் இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு மாவட்ட பதிவாளரை ரத்து செய்யும் போது ஒரு குறுகிய காலங்களுக்குள்ள அது முடிவடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீதிமன்றத்துடைய பார்வை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்ட பதிவாளர் என்பவர் ஒரு நீதிமன்றம் போல் செயல்பட முடியாது, ஒரு நீதிபதியாக ஒரு மாவட்ட பதிவாளர் செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க வைக்கிறாங்க. அதாவது நீதிமன்றத்துடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு சால சிறந்ததாக இருக்கும், பறந்து விரிந்த ஒரு பார்வையாக இருக்கும்.
ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி சான்றிதழை வெரிஃபை பண்ணி சொல்லக்கூடிய அந்த உரிமை ஒரு கல்வி நிறுவனத்துக்கோ ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு பழைய கார் வாங்க போகிறோம், அந்த வாகனத்துடைய ஆர்சி புக்கு ஒரிஜினலாக போலியா அப்படின்னு நம்ம ஆர்டிஓட்ட தான் போய் கேட்குறோம். நீதிமன்றங்களில் ஒன்றும் போய் கேட்குறதில்ல. அதில் ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் வந்தால் தான் நீதிமன்றம் வந்து வெரிஃபை பண்ணுது. பட் அந்த நம்மளே போய் அந்த ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் கேட்டால் இதை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, சார் இது ஒரிஜினலாக போலியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு முகாந்தரம் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக அவங்களுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசுடைய பார்வையாக இருந்திருக்கு. உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏனென்றால் ஒரு போலியா அல்லது ஒரிஜினலாக அப்படிங்கிற முடிவெடுக்க அதிகாரம் அந்த துறைக்கு தான் முதல்ல இருக்கணும். அதற்கு மேல் அந்த 2 மனுதாரர்களுக்கும் பிரச்சனை இருந்தால் அதற்கப்புறம் அவங்க நீதிமன்றத்தை சேரலாம், சென்று பேசலாம். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே வந்து அந்த மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கும்போது அவர் என்னத்தை வேணாலும் வாங்கி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு இடத்த வாங்குறாரு, அதே இடத்திற்கு நாளைக்கு இன்னொருத்தரும் டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியுது? பல்வேறு வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரம் வந்து திருநெல்வேலியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், அதற்கு பவர் போட்டு பாம்பேயில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பவரை வச்சு அவங்க வந்து டூப்ளிகேட் பத்திரம் போடுவாங்க. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இந்த போலி பத்திரத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் மாவட்ட பதிவாளத்திற்கு இருந்தால் ஒரு மிகப்பெரிய நிறைய மக்கள் வந்து தீர்வடைவார்கள். நிறைய சாமானிய மக்கள் வந்து பயப்படுவாங்க, அங்கே கோர்ட்டுக்கு போனால் எவ்வளோ நாள் இழுக்குமோ, எவ்வளோ வாய்தா போகுமோ அப்படிங்கிற நிறைய அச்சங்கள்லாம் சாமானிய மக்களுக்கு எழும். தற்போதைய நிலவரம் படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்து 7,27,000 சிவில் கேஸுகள், அதாவது நிலம் சம்பந்தமான வழக்குகள் மட்டும் தேங்கி கிடக்கு. இது தமிழகம் முழுவதும். அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 55,000 சிவில் கேஸுகள் நிலம் சம்பந்தமான. அதே மாதிரி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38,000 வழக்குகள் தேங்கி இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 30,000, 40,000, 25,000 வழக்குகள் தேங்கி கிடக்கு. அப்போ இந்த வழக்குகள்லாம் என்னைக்கு முடிய? இதில் 1 வருடத்திலிருந்து 5 வருடம் தேங்கியிருக்க வழக்குகள், 1 வருடத்திலிருந்து 25 வருடம் தேங்கியிருக்கக்கூடிய வழக்குகள், ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வந்து அந்த நேஷனல் ஜுடிஷியல் ரெக்கார்டில் வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ வழக்குகள் தேங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து 7 லட்சம் வழக்குகள் என்னைக்கு முடிய, அவங்களுக்கு என்னைக்கு தீர்ப்பு கிடைக்க? இது தீர்ப்பு கிடைக்கிறதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுவோம். ஸோ இது வந்து நம்ம நீதித்துறையை வந்து கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இல்லை. பட் பொதுவாக மக்களுடைய மனப்பான்மை வந்து அப்படி தான் இருக்குது. மேலும் நம்மளுடைய இந்த பதிவுமே எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படின்னு தான். அதாவது நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அந்த அமைப்பை எள்ளி நகையாடணும், அந்த அமைப்பை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் அல்ல. பட் மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? வழக்குகள் விரைந்து முடிக்கப்பட வேண்டும். ஒரு வழக்குக்கு 2 வாய்தாக்கு மேல் அல்லது 5 வாய்தாக்கு மேல் கொடுக்கக்கூடாது, மிக விரைவில் முடிக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்பேற்பட்ட நேரத்தில் இந்த போலி பத்திரத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை மாவட்ட பதிவாளரிடமிருந்து நீதிமன்ற ஆணை வழியாக பறித்தது வந்து உண்மையிலே வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு வருத்தப்படக்கூடிய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசு கண்டிப்பாக இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் செய்து மீண்டும் அந்த அதிகாரத்தை மாவட்ட பதிவாளருக்கு பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய விருப்பமாக இருக்கும். ஸோ அதே தான் நம்மளும் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.